இன்னைக்கு பாலஸ்தீனம் சம்பந்தமாக பேசுகிற நம்ம யாருமே 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக பாலஸ்தீனத்தை பேசலை. இந்த 25 லட்சம் மக்களில் இந்த நிமிடம் வரைக்கும் காசாவினுடைய யுத்தத்திலே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பங்கு கொண்டது பிழை என்று அந்த மக்கள் யாராவது சொன்னாங்களா? பாலஸ்தீனத்திற்காக நாங்கள் மாத்திரம் போராடி கொண்டிருக்கிறோம், ஆனால் இந்த உலகமே பாலஸ்தீனத்துக்காக போராடுகிற நிலை உருவாகும் என்றார். அப்ப 7 லட்சம் மக்கள் 1948 கொண்டதை யாராவது கேட்டாங்களா? சுதந்திரத்திற்காக போராட வேண்டும். சுதந்திரத்திற்காக போராடுகிறவர்கள் பயங்கரவாதிகள் அல்ல. அப்படி பயங்கரவாத முத்திரை குத்துவதாக இருந்தால் இலங்கையினுடைய போராட்டங்கள் நடைபெற்றது, சுதந்திர போராட்டங்கள் நடைபெற்றது, வெள்ளச புரட்சி நடைபெற்றது. வெள்ளச புரட்சியில இலங்கையில் 40,000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்படி என்றால் அவர்கள் எல்லாம் யார் என்கிற கேள்வி வந்துவிடும். மாரிவ் செய்தி பிரிவினுடைய செய்தி ஆசிரியரே என்ன சொல்றாருன்னு கேட்டா, காசா ஹிரோஷிமாவாக மாற்றப்பட்டிருக்கிறதுங்கிறாரு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹ். கடந்த 2 ஆண்டுகளாக பாலஸ்தீனத்தில் நடைபெறக்கூடிய விடயங்களை தமிழ் மொழி மூலம், குறிப்பாக இந்தியா, இலங்கை, மலேசியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்கள் உங்களுடைய செய்திகளை தான் பார்த்து வருவதாக நாங்கள் அறிவோம், நீங்களும் அறிவீர்கள். உண்மையிலே பாலஸ்தீனத்திலே யுத்த நிறுத்தம் ஏற்படுமா? இந்த வாட்டி மேபி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. காரணம் என்னென்னு சொன்னால், பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் நாங்கள் நீண்ட நெடிய காலம் யுத்தம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று தெளிவாக நேற்றும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் இனிமேல் யுத்தம் பண்ணுகிற நிலைமை அவங்களோட நாட்டுக்குள்ளே கிடையாது. ஏன்னா உள்நாட்டு குழப்பம் உச்சம் தொட்டு இருக்கிறது. இஸ்ரேலுடைய அதிபர், ஜனாதிபதி, பிரைம் மினிஸ்டர் கிடையாது, பிரசிடென்ட் 2-3 நாட்களுக்கு முன்பதாக வெளியிட்ட அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டால், ஐசக் ஹெர்சாக் அவங்க இந்த யுத்தம் உடனடியாக நிறுத்தப்படலைன்னா இஸ்ரேலுக்குள்ள உள்நாட்டு யுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உள்நாட்டுக்குள்ளேயே நம்ம அடித்துக்கொள்ள வேண்டிய நிலைமை வந்துடும். அதனால் உடனடியாக யுத்த நிறுத்தம் கொண்டு வாருங்கள் என்பதுதான் அவங்களுடைய கோரிக்கை. அதனால தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பே நேரடியாக தலையிட்டு இந்த 20 அம்ச திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. தற்போது இப்போ நம்ம இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலையும் ஈஜிப்டில் பீஸ் டாக் நடைபெற்று வருகிறது. கத்தருடைய பிரைம் மினிஸ்டரும் அதில் நேரடியாக பங்கு கொண்டிருக்கிறார். எனவே பெரும்பாலும் இந்த தடவை யுத்த நிறுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மிக தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் யுத்த நிறுத்தத்துக்கு தயாருன்னு. இந்த வாட்டி யுத்த நிறுத்தம் வரலன்னாலும் அதற்கு காரணமும் இஸ்ரேலை தவிர பாலஸ்தீன மக்களோ பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரோ கிடையாது. இன்னங்க ஒரு யுத்தம் நடைபெறக்கூடிய நேரத்திலே இரு தரப்பினரும் தங்களுடைய பலம், பலவீனம் இவற்றையெல்லாம் தெரிந்துதான் யுத்தத்திற்கு இறங்குவார்கள். ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது, இந்த யுத்தத்தை ஆரம்பித்தது தான் என்று. அப்படியே நாங்கள் வைத்துக்கொள்வோமாக இருந்தாலும் கூட, இதுவரையிலே இந்த யுத்தம் மூலமாக காசாவுக்கு நடந்த நன்மைகள் என்ன? யுத்தத்தை ஆரம்பித்தது பாலஸ்தீன விடுதலை அமைப்புங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த யுத்தம் ஆரம்பிப்பதற்கு காரணமாக ஒரு சில விவகாரங்கள் நடந்தது. உதாரணமாக, இன்னைக்கு பாலஸ்தீனம் சம்பந்தமாக பேசுகிற நம்ம யாருமே 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக பாலஸ்தீனத்தை பேசலை, அல்லது ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக சவுதி அரேபியா பாலஸ்தீனத்தை பற்றி யோசிக்கலை, வெஸ்ட் நாடுகள் யாருமே யோசிக்கலை. அப்படி இருக்கும்போது இப்போ பாலஸ்தீனத்தை பற்றி நம்ம யோசிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கான காரணம் இந்த யுத்தம் நடந்தது தான். யார் என்ன செய்தாலும் பொதுமக்கள் கொல்லப்படுவதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கிறதில்ல. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலுக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியதை ஒரு நாளும் நம்ம ஏற்றுக்கிறல. அதே நேரத்தில் இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதலையும் யாரும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆனால் அந்த தாக்குதல் நடத்தப்படுவதற்கான காரணமாக என்ன இருந்துச்சு, ஏன் அந்த தாக்குதலை நடத்தணும் என்கிற இடத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னால், உலக நாடுகள் எல்லாமே பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிறோம் என்று சொல்கிறாங்களே தவிர யூஎனில் போய் பேசுகிறாங்க, கலையிறாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகரிப்பதற்குரிய எந்த முனைப்புகளும் செய்யப்படலை. விசாரணை நடத்துகிறோம் என்கிற பேச்சுக்கள் மட்டும்தான் இருந்தது. இதனால தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் பாலஸ்தீனத்தினுடைய மக்களும், பாலஸ்தீனத்தில் கோடிக்கணக்கான மக்கள் எல்லாம் கிடையாது, வெறும் 25 லட்சம் மக்கள். இந்த 25 லட்சம் மக்களில் இந்த நிமிடம் வரைக்கும் காசாவினுடைய யுத்தத்திலே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பங்கு கொண்டது பிழை என்று அந்த மக்கள் யாராவது சொன்னாங்களா? உலக நாட்டில் யாரும் சொல்லலாம், அந்த மக்கள் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னு கேட்டால், அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். உள்ள உணவு கிடைக்குது, ஒரு நாடு இருக்குது, சாப்பிடலாம், உங்களுக்கு தூங்கலாம். ஆனால் நீங்கள் வெளியே போகணும்னா இஸ்ரேல்காரன்ட்ட கேட்டு தான் போகணும். வேறு ஏதாவது செய்யணும்னா இஸ்ரேல்காரன்ட்ட கேட்டு தான் செய்யணும். அதாவது அன்அஃபீஷியல் கவர்மெண்ட்டாக இஸ்ரேல் தான் காசாவை ஆண்டு கொண்டிருந்தது. அதனால தான் அவர்கள் இந்த போராட்டத்தை தொடங்கினாங்க. போராட்டம் தொடங்குவதற்கு முன்பதாகவே மரணித்த ஜெனரல் யஹியா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர், என்ன சொன்னார்னு சொன்னால், பாலஸ்தீனத்திற்காக நாங்கள் மாத்திரம் போராடி கொண்டிருக்கிறோம், ஆனால் இந்த உலகமே பாலஸ்தீனத்துக்காக போராடுகிற நிலை உருவாகும் என்றார். இன்றைக்கு அது உருவாகி இருக்கிறது.
இன்னைக்கு உலகம் முழுவதுமே ஆர்ப்பாட்டங்கள் நடத்தாத நாடுகள் கிடையாது, ஆர்ப்பாட்டத்தில் இறங்காத மக்கள் கிடையாதுங்கிற அளவுக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. எனவே அடக்குமுறைக்கு மேல் அடக்கும் பாலஸ்டைனுங்கிறது பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமானது. 1948க்கு முன்னாடி வரைக்கும் பாலஸ்டைன் தான் ஸ்டேட்டாக நாடாக இருந்தது. 1948க்கு பிறகு முதலாவது இன்திஃபாதா, முதலாவது வெளியேற்றம், 7 லட்சம் மக்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கொன்றது. இதில் 5.5 லட்சம் மக்களை கோலானி படைப்பிரிவு மாத்திரமே கொன்றது, இஸ்ரேலுடைய மிக பிரம்மாண்டமான படைப்பிரிவு. அப்போ 7 லட்சம் மக்களை 1948 கொண்டதை யாராவது கேட்டாங்களா? அதற்கு பிறகு எத்தனையோ வெளியேற்றங்கள். பாலஸ்தீனம்ங்கிற மேப்பை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்ரேலாக மாறி காசாவும் வெஸ்ட் பேங்கும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. வெஸ்ட் பேங்கினுடைய பல பகுதிகளையும் இஸ்ரேல் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது. முஸ்லிம்களுடைய புனித தலமாக இருக்கக்கூடிய புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸா ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தங்களுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து தாங்கள் மீள வேண்டும், சுதந்திரத்திற்காக போராட வேண்டும். சுதந்திரத்திற்காக போராடுகிறவர்கள் பயங்கரவாதிகள் அல்ல. அப்படி பயங்கரவாத முத்திரை குத்துவதாக இருந்தால் இலங்கையினுடைய போராட்டங்கள் நடைபெற்றது, சுதந்திர போராட்டங்கள் நடைபெற்றது, வெள்ளச புரட்சி நடைபெற்றது. வெள்ளச புரட்சியில் இலங்கையில் 40,000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்படி என்றால் அவர்கள் எல்லாம் யார் என்கிற கேள்வி வந்துவிடும். சுதந்திரத்திற்காக நாம் எப்படி பிரிட்டிஷுக்கு எதிராக போராடினோமோ, டிஎஸ் சேனாநாயக்க, எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்கிலிருந்து எல்லாரும் போராடினாங்களோ, அதே மாதிரி இன்றைக்கு பாலஸ்தீனம் தன்னுடைய சுதந்திரத்துக்காக போராடுகிறது. பாலஸ்தீனம் பாலஸ்தீன மக்களுக்குரியது. அந்த பகுதி அதிலும் இப்போ முழு பாலஸ்தீனத்தை அவங்க கேட்கல. 1963 பிரகாரம் 1963 எல்லைகளை கொண்ட பாலஸ்தீனம் தனிநாடாக ஆக்கப்பட வேண்டும் என்பது ஐநாவினுடைய தீர்மானம். அரபு நாடுகள் அத்தனையும் ஒத்துக்கொண்டு மேற்கு நாடுகள் எல்லாருமே ஒத்துக்கொண்ட ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அவங்க கேட்குறாங்க. எனவே 1967களுக்குரிய அந்த பாலஸ்தீன நிலப்பரப்பு பாலஸ்தீனம் என்று அறிவிக்கப்பட்டு விட்டாலே கதை முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடைபெற்றது. எனவே தான் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகள் தங்களுடைய நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த தாக்குதலில் ஈடுபட்டாங்க. அவர்கள் நடத்திய தாக்குதலை நம்ம ஆதரிக்கலை. இன்னொரு அவர்களுடைய எல்லைக்குள்ளே போய் யாரை கொண்டாலும் யாரும் ஆதரிக்கலை. ஆனால் செல்ஃப் டிஃபென்ஸ் என்கிற பேரில், அதற்காக வேண்டி சுய பாதுகாப்பு என்கிற பேரில் அவங்க போய் என்ன பண்ணாங்க? காசா போராளிகள் இஸ்ரேலுக்குள்ள புகுந்து, அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்துக்குள்ள புகுந்து எத்தனை பேரை கொண்டாங்க? வெறுமனே அவர்களால் கொல்லப்பட்டவர்கள் என்று சொல்லி 35-40 பேரை தான் காட்ட முடியும். அவர்கள் கைது பண்ணிட்டு வந்து 250 பேர், அதுலேயும் பல பேரை விடுதலை பண்ணிட்டாங்க. 57 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க. அதில் 40 பேர் பிணங்கள் தான் இருக்கிறது காசாவுக்குள்ள. 27 பேர் சம்திங் தான் இப்போ உயிரோட ரிலீஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்குது. இதற்காக 77,000 பேரை கொல்ல முடியுமா? 90% காசாவை அழிக்க முடியுமா? 870 பள்ளிகளுக்கு மேல் அழிக்கப்பட்டிருக்குது. காசா பல்கலைக்கழகம் அழிக்கப்பட்டிருக்கிறது. காசாவுடைய அத்தனை பாடசாலைகளும் அழிக்கப்பட்டிருக்கிறது. காசாவுல கட்டிடம் என்று எதுவுமே கிடையாது. மொத்தமாக மாரிவ் செய்திப்பிரிவு, இஸ்ரேலுடைய மாரிவ் செய்திப்பிரிவினுடைய செய்தி ஆசிரியரே என்ன சொல்றாருன்னு கேட்டா, காசா ஹிரோஷிமாவாக மாற்றப்பட்டிருக்கிறதுங்கிறாரு. அப்போ ஹிரோஷிமாவில் அணுகுண்டை போட்டிங்க, இங்கே அணுகுண்டை மட்டும் போடலை, 2 லட்சம் டன் குண்டுகள் போடப்பட்டது. 2 லட்சம் டன் குண்டுகளை ஒரு ஏரியாவில் நம்ம வாழுகிற காலத்தில் போடுறாங்க. அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல. எனவே இந்த போராட்டத்தினுடைய ஆரம்பம் என்ன என்பதை விட இது செல்ஃப் டிஃபென்ஸ் எல்லாம் கிடையாது. சுய பாதுகாப்பு என்கிற பேரில் இப்படி குழந்தை 20,000 பிள்ளைகளை கொண்டதுக்கு பேர், குழந்தை பிள்ளைகளை கொண்டதுக்கு பேர் செல்ஃப் டிஃபென்ஸா? செல்ஃப் டிஃபென்ஸ் கிடையாது. இரண்டாவது, இன்னொன்று நீங்கள் கவனிச்சுக்கிறோம், இஸ்ரேலுடைய படையில் ஐடிஎஃப்ல அவங்க ஒரு செட்டப் வச்சிருக்கிறாங்க. தங்களுடைய நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்கிற நிலை அவர்கள் எடுத்தால் அவர்களுடைய மக்களை கூட அவர்கள் கொல்லுவார்கள். சரியா? இதுக்கு கன்னிபல் மெத்தட்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த மெத்தட் பிரகாரம் அக்டோபர் 7ஆம் தேதி நிறைய பொதுமக்களை கொன்றதே இஸ்ரேல் தான், பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இல்லை. அவங்க கொன்றதை நியூயார்க் டைம்ஸ் பட்டையாக எழுதியிருக்கிறாங்க. நம்ம சொல்லலை, ஸ்ரீலங்காவில் இருக்கிற சண்டே ஒப்சர்வர் சொல்லலை, நியூயார்க் டைம்ஸே சொல்லியிருக்கிறாங்க. எனவே செல்ஃப் டிஃபென்ஸ் என்கிற பேரில் இந்த தாக்குதல் நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் அவர்களுக்கு காரணம் என்றால் செல்ஃப் டிஃபென்ஸுக்காக இவர்கள் நடத்தியதும் சரி என்று ஆகிவிடும். இந்த காசா பலஸ்தீன் யுத்தம் ஆரம்பித்த நாளையில் இருந்து நாங்கள் செய்திகளை அவதானிப்போமாக இருந்தால் ஒருதலை பட்ச செய்திகளை தான் நாங்கள் பார்த்து வந்தோம். குறிப்பாக மேற்கத்திய நாடுகளிலே வாழக்கூடிய எங்களுடைய மக்களுக்கு செய்திகளே கிடைப்பதில்லை, அங்கே உண்மை பேசப்படுவதில்லை. ஆனால் நீங்கள் தொகுத்து வழங்கக்கூடிய உங்களுடைய அந்த அப்டேட்டுகளை பார்க்கும் போது தான் இருதரப்பிலும் எப்பேற்பட்ட அழிவுகள் நடைபெற்றன என்ற விடயங்களை ஓரளவாவது தெரிந்து கொள்ளக்கூடிய விதமாக அமைந்திருந்தது. சொல்ல முடியுமா, இதுவரையிலே பாலஸ்தீனத்திலே எத்தனை இராணுவ வீரர்கள், இஸ்ரேலிலே எத்தனை இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று? அதாவது உண்மை எப்பொழுதுமே கொஞ்சம் மெதுவாக தான் வரும், பொய்ங்கிறது வேகமாக வந்துடும். இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்படுகிற நிலைமையில் இந்த உலகத்தினுடைய மீடியாக்களுடைய போங்கு வேற, இப்போ இருக்கிற போங்கு வேற. இன்றைக்கு நான் அன்னைக்கு சொன்னதை இன்றைக்கி எல்லா மீடியாவும் சொல்லுது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் பலஸ்டைனுக்கு ஆதரவாக ஒரு கட்டுரை வெளியாகுவது கனவாக இருந்தது. இன்றைக்கு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தலைப்பு செய்தி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.
அதே மாதிரி தான் நியூயார்க் டைம்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா பத்திரிகைகளும் இன்றைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். தமிழகத்தினுடைய ஊடகங்களே நீங்கள் எடுத்துக்கிறீங்க, எல்லா ஊடகங்களும் இன்றைக்கு தலைப்புச் செய்தியாக காசாவை மாற்றுகிற அளவுக்கு நிலைமை ஏன் மாறிச்சுன்னு சொன்னால், ஊடகங்கள் யார கண்ட்ரோலில் இருந்தது. இன்னைக்கும் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் லாஸ்டாக கடந்த மாதம் அமெரிக்காவுக்கு போன இடத்துல நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ட்வின் டவரில் இருக்கிற ஒரு அமைப்பை சந்தித்து $146 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு அவங்க ஒரு டீல் பேசியிருக்கிறாங்க. என்ன டீல்னு கேட்டால் 50,000 போஸ்ட்டுகள் ஒரு நாளைக்கு பலஸ்டைனுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் பகிரப்பட வேண்டும். ஏன்னா அமெரிக்காவில் இருக்கிற 60% இளைஞர்கள் பாலஸ்தீன மக்களுக்கு உரியது. இந்த ஜென்சி இருக்கிறாங்க இல்லையா, ஜெட் குரூப் இருக்கிறாங்க, அதாவது 2002க்கு பிறகு பிறந்தவங்க எல்லோருமே ஜென்சி. இந்த ஜென்சியில் இருக்கிற இளைஞர்கள் எல்லோருமே பலஸ்டைன் மக்களுக்குரியது, இஸ்ரேல் அநியாயம் பண்ணுதுன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது புள்ளி விவரங்கள் எல்லாம் வந்துருச்சு. இந்த காரணத்தினால இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் மீண்டும் அவங்களோட மீடியா ஓரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மீடியா ஓர் தான் இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுல இருந்தது. அதனால தான் நம்ம மக்களுக்கே நம்ப கஷ்டம். ஏன்னா நமக்கு திணிக்கப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா, கொஞ்சம் மெதுவாக பேசுங்க, இஸ்ரேல்காரன் பார்த்துக்கிட்டு இருப்பாம்பா, அங்கேருந்து மொசாது பார்த்துக்கிட்டு இருப்பாம்பா. இப்போ மொசாது என்ன சொல்லுதுன்னா நாங்கள் தோத்துட்டோமுங்குது. அதே மொசாத் $40 மில்லியன் கூகுளுக்கு மட்டும் பே பண்ணியிருக்கிறாங்க யூஎஸ் கடந்த மாதம். எதுக்கு பே பண்ணியிருக்காங்க? நீங்கள் கூகுளில் போய் இஸ்ரேலை பற்றி தேடினா, பலஸ்டைனை பற்றி தேடினா இஸ்ரேலுக்கு ஃபேவராக வரணும், இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக வரணும். இதுக்காக இப்போ காசு செலவழிக்கிற நிலைமை. முன்ன காசு செலவழிக்க தேவையில்லை. சிஎன்எனுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கே என்னன்னு சொன்னால், அவங்க என்ன நியூஸை வெளியிட்டாலும் இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்ட்டை கேட்காம வெளியிடக்கூடாது. இன்னைக்கு சிஎன்என் அந்த லெவலில் இல்லை. இதற்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது அல் ஜசீராங்கிற ஒரே ஒரு ஊடகம். இந்த அல் ஜசீரா சொன்ன செய்திகளை தான் தமிழில் நம்ம அப்பலேருந்து கொடுத்து கொண்டு வர்றோம். இன்னைக்கு இஸ்ரேலுடைய நிலை என்ன? ஐடிஎஃப்ல இப்போ யுத்த காலத்தில் 300 பட்டாலியன்ஸுக்கு படை தளபதிகள் இல்லை என்கிற குறை ஏற்பட்டிருக்கிறது. சர்வதேச நாடுகள் குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கிற ஜூயிஸ்க்கு மத்தியில் ப்ரொபகண்டா பண்ணுறாங்க, இஸ்ரேல் ஃபோர்ஸஸ்க்கு சேர சொல்லி 2024 5000 இளம் பெண்களை இஸ்ரேல் ஃபோர்ஸஸ்க்கு சேர்த்திருக்கிறாங்க. 12,000 ஃபோர்ஸஸ் பற்றாக்குறை என்கிறது இஸ்ரேல். 80,000 பேருக்கு அதிதீவிர சிகிச்சை கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. 23,000க்கு மேற்பட்ட இஸ்ரேல் ஃபோர்ஸஸை சேர்ந்தவங்க மனநோயாளிகளாக மாறி இருக்கிறார்கள். இதெல்லாம் நான் சொல்ற கருத்து இல்லை. இஸ்ரேலுடைய வைனட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம், மாரிவில் போய் பார்க்கலாம், ஜெருசலம் போஸ்ட்டில் போய் பார்க்கலாம், இஸ்ரேலி டைம்ஸில் போய் பார்க்கலாம். அவர்களுடைய ஊடகங்கள் குறிப்பாக வால்லா நியூஸ் ஏஜென்சியே இந்த தரவுகளை தந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் மொத்தமாக இராணுவ பலத்தில் டோட்டல் ஃபெயிலியர். இதே நேரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரம்பத்தில் சொன்னாங்க நாங்கள் 30,000 பாலஸ்தீன போராளிகளை கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. மொத்தத்தில் யுத்தம் ஆரம்பிக்கும் போதே இஸ்ரேல் சொன்னதுன்னா மொத்தமே 40,000 பலஸ்டைன் ஃபோர்ஸஸ்ன்னு, அதில் 30,000 பேரை கொன்றதா சொன்னாங்க. டிடபிள்யூக்கு இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி கொடுத்த பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நாங்கள் 13,000 பேரை கொண்டோம்ங்கிறார். இப்போ 13,000 பேரா 30,000 பேரா? ஆனால் கடைசியாக இஸ்ரேல் வெளியிட்ட தரவு பிரகாரம் பாலஸ்தீனத்தில் கொல்லப்பட்ட பாலஸ்தீன ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் வெறும் 8,400. இஸ்ரேல் சொல்வது, பாலஸ்தீன விடுதலை ராணுவம் எந்த அறிவிப்பையும் சொல்லலை. இந்த 8,400 பேரை தான் நீங்கள் கொண்டிருக்கிறீங்கன்னா 77,000 பேரில் மீதி அத்தனை பேர் கிட்டத்தட்ட 70,000 பேர் அப்பாவிகளா இல்லையா? அப்போ இந்த 70,000 அப்பாவிகளை கொன்றுதான் அவர்களுடைய 8,000 பேரை கொண்டிருக்கிறீங்கன்னா பலஸ்டைன் ஃபோர்ஸஸில் மட்டுமே 40,000 பேர் இருக்கிறதா சொல்கிறாங்கல்ல இஸ்ரேல். அப்போ இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? இன்னும் 30,000 பேர் இருக்காங்க. இன்னும் 30,000 பேரை கொள்றதுக்காக இன்னும் எத்தனாயிரம் பேரை கொல்ல போறீங்க? அப்போ எனவே இந்த யுத்தத்தில் இராணுவ ரீதியாக பாலஸ்தீனம் தான் ஜெயித்திருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இஸ்ரேல் மீடியா ரீதியாக தோத்துட்டாங்க, மனிதாபிமானமாக தோத்துட்டாங்க. குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அதாவது ஐநாவினுடைய UN ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இஸ்ரேல் ஜினசைட் பண்ணி இருக்கிறது, இஸ்ரேல் இன அழிப்பு செய்திருக்கிறதுங்கிறாங்க. ஜினசைட் என்கிற வார்த்தை ஐநாவினுடைய வரலாற்றில் எங்கேயுமே பயன்படுத்தப்பட்டது கிடையாது. இந்த வார்த்தையை உருவாக்கினதே ஒரு ஜூவிஸ், ஒரு யூத சட்டத்தரணி தான் உருவாக்குறார். ஜினோசையும் சைட்டையும் சேர்த்து ஜினோசைட் என்று சொல்லி. இந்த ஜினோசைட் என்கிற வார்த்தை 2ஆம் உலக மகா யுத்தத்தில் ஹோலோகாஸ்டுக்கு பிறகுதான் இது உருவாக்கப்படுகிறது. இந்த தீர்மானம் எல்லாம் கொண்டு வரப்படுகிறது. ஐநாவுடைய வரலாற்றிலேயே ஜினோசைட் நடந்திருக்கிறது என்கிற ஒரு தீர்மானம், ஒரு பேப்பரில் ஒரு அறிக்கை வந்துச்சுன்னு சொன்னால் அது பலஸ்டைனுக்கு தான் வந்தது. எனவே இஸ்ரேல் ஜினோசைட் பண்ணி இருக்கிறாங்க என்று ஐநாவினுடைய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அறிவிச்சிட்டாங்க, அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அறிவிச்சிட்டாங்க, சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் எல்லாமே அறிவிச்சிட்டாங்க, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இன்டர்நேஷனல் சர்வதேச நீதிமன்றம், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் எல்லோருமே அறிவிச்சிட்டாங்க. நெத்தன்யாகு தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நெத்தன்யாகுனுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோகலன் தேடப்படும் குற்றவாளியாக அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறார். ரோம் பந்தத்தில் யாரெல்லாம் கையெழுத்திட்டு இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும், இவர்கள் 2 பேரும் அந்த நாடுகளுக்கு
நாட்டுக்குள் நுழைந்தால் கைது செய்ய வேண்டும். ஈவன் ஸ்ரீலங்கா ரோம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறோம். இந்த நாட்டுக்குள்ள இஸ்ரேல் பிரதமரோ அல்லது யோ கேலண்டோ வந்தால் ஸ்ரீலங்காவுக்கு தார்மீக கடமை இருக்கிறது கைது பண்ணுறதுக்கு. பிரான்ஸ் கைது பண்ணுவாங்கங்கிற அச்சத்தில் தான் இந்த வாட்டி அவர் யுஎன்னுக்கு போகும்போது பிரான்ஸ் வான்பரப்பை பயன்படுத்தாமல் வேறு வான்பரப்பை பயன்படுத்தி கொண்டு போய் சேர்ந்தார். எனவே இந்த யுத்தத்தில் பொதுமக்களை கொள்றதுக்கு யாருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இஸ்ரேலுக்குள்ள இவ்வளவு ஆர்ப்பாட்டம் நடக்குது. இஸ்ரேலுக்குள்ள ஆர்ப்பாட்டம் நடத்துறது நீங்களும் நானுமா? இஸ்ரேல் மக்கள் தானே யுத்தத்தை நிறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறான். எனவே இந்த யுத்தத்தில் மொத்தமாக இஸ்ரேல் தோல்வியும் அடைந்திருக்கிறது. இராணுவ தோல்வி, அரசியல் தோல்வி, தார்மீக தோல்வி, மொத்தமாக தோல்வி அடைந்திருக்கிறார்கள். தங்களுக்கு யுத்தத்தில் பெற முடியாததை எப்படியாவது தற்போது சமாதானத்தில் பெறுவதற்கான முயற்சிகளை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.